வணக்கம், நான் டாக்டர் சந்தியா. ஹைப்போதைராய்டிசம் இருக்கும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹைப்போதைராய்டிசம் அப்படின்றது நம்ம உடம்புல T3 T4 ஹார்மோன் குறைவால் ஏற்படுது. ஹைப்போதைராய்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதிக உடல் சோர்வோடு இருப்பாங்க. அதிக அளவில் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. தூக்கம் அதிகமாக வரும். உடல் மந்தமாகவே இருக்கும். எப்பயுமே அவங்களோட கை கால்கள் உடல் எல்லாமே சில்னஸ் அதிகமாக இருக்கும். குளிர் அவங்களால தாங்க முடியாது. அவங்க தோல் பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரைனஸ் வறண்டு போன மாதிரி இருக்கும். நெயில்லாம் கிராக் அதிகமாக இருக்கும். ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும். நெயில்ஸ் அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும். சில பேருக்கு மாதவிடாய் கோளாறுகள், மாதவிடாயில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மாதவிடாய் வராமல் தடைப்பட்டு ஏற்படலாம். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஹைப்போதைராய்டிசம்ல இருக்கும். இந்த ஹைப்போதைராய்டிசம் T3 T4 லெவல் குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுல அயோடின் சத்து குறைபாடு இல்லைனா இரும்பு சத்து குறைபாடால ஹைப்போதைராய்டிசம் ஏற்படலாம். அதிக அளவில் காமனாக எதனால வருது அப்படின்னா, ஹேஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இதனால அதிகப்படியான ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுது. இது நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நம்மளோட தைராய்டு கிளாண்டை அஃபெக்ட் பண்றதுனால அங்க சுரக்கக்கூடிய ஹார்மோன் லெவல் கம்மியாக சுரக்கப்படுது. ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்க அதற்கான மருந்துகளை எடுக்கிறது அவசியமானது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.